Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான டேஸ்டான சைட் டிஷ் ரெசிபி தான் dried prawn gravy ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கடாயில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு 2 வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 எடுத்துக்கோங்க, ஸ்மால் சைஸ்னால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ சேர்த்த பிறகு ஓரளவுக்கு வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 அளவுக்கு கருவேப்பிலை இலை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். சப்போஸ் பெரிய தக்காளினா 1 போதும், சின்ன தக்காளினா 4 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் வெங்காயத்தையும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைட் ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு எறா எடுத்திருக்கேன், அதாவது காஞ்ச எறா. ஸோ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கிட்ட இருக்க ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு கூட கழுவிக்கலாம். ஸோ நல்லா நான் கழுவி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் லைட்டாக சில்லி பவுடரும் அப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் கலந்து தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ளேவர்ஸ் பொறுத்து நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நல்லா கொதித்து வரபோது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம ப்ரான்ஸ்லாம் சூப்பராக குக்காகி வந்திருக்கு. திறக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே கொத்தமல்லி இலை, அதாவது மல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ட்ரைட் ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசிங்கான சைட் டிஷ் ரெசிபி ரைஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாக்கின் ருசி இனிக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய்.